மனிதர்களின் சத்தமும் நகரங்களின் குழப்பமும் எட்டாத ஒரு உலகம். உயரமான மரங்கள், அடர்ந்த கொடிகள், இலைகளுக்குள் மறைந்த உயிரினங்கள், காலம் காலமாக மனிதனின் ஆசையையும் பயத்தையும் கற்பனையையும் ஒரே நேரத்தில் தூண்டிய இடம். இந்தக் கதையும் அப்படிப்பட்ட ஒரு காட்டில்தான் தொடங்குகிறது. இந்த காடு சாதாரணமான காடல்ல. இங்கே ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கிறது என்ற வதந்தி பல தலைமுறைகளாக சொல்லப்பட்டு வந்தது. அந்த பொக்கிஷம் தங்கம், வைரம், பழமையான நாணயங்கள் என்று பலர் நினைத்தனர். சிலர் அந்த காட்டுக்குள் சென்றார்கள், சிலர் திரும்பவே இல்லை. சிலர் வெறுமனே களைப்புடன் பயத்துடன் திரும்பினார்கள். ஆனால் யாரும் அந்த பொக்கிஷத்தை கண்டதாக உறுதியாக சொல்லவில்லை. இந்த காட்டின் ஓரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள் எளியவர்கள். விவசாயம், வேட்டை, மரங்களிலிருந்து கிடைக்கும் இயற்கை வளங்கள், இவையே அவர்களின் வாழ்க்கை. அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு இளைஞன் சிறுவயதிலிருந்தே அந்த காட்டின் கதைகளை கேட்டு வளர்ந்தான். மற்றவர்களைப் போல அவனுக்கும் பொக்கிஷம் என்ற வார்த்தை முதலில் பணத்தையே நினைவூட்டியது. பணம் இருந்தால் வாழ்க்கை மாறும், கஷ்டங்கள் தீரும், மரியாதை கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவனுக்குள் ஆழமாக இருந்தது. ஒரு நாள் அவன் மனதில் ஒரு முடிவெடுத்தான். இந்த காட்டுக்குள் சென்று அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிக்க வேண்டும். அது ஒரு தைரியமான முடிவு, அதே நேரத்தில் ஆபத்தான முடிவு. ஆனால் அவன் மனதில் இருந்த ஆசை பயத்தை விட பெரியதாக இருந்தது. அவன் பயணத்தை தொடங்கினான். காடு அவனை மெதுவாக உள்ளே இழுத்து கொண்டது. ஒவ்வொரு அடியும் அவனை அறியாத உலகத்திற்குள் அழைத்துச் சென்றது. பறவைகளின் சத்தம், காற்றில் அசையும் இலைகள், தொலைவில் கேட்கும் விலங்குகளின் குரல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மர்மமான இசையை உருவாக்கின. அந்த இசை சில நேரங்களில் அழகாகவும் சில நேரங்களில் அச்சமாகவும் இருந்தது. பயணத்தின் முதல் நாளே அவன் உணர்ந்தான், காடு அவனை சோதிக்கிறது. தண்ணீர் கிடைக்காமல் தாகம் எடுத்தது. உணவுக்காக பழங்களை தேட வேண்டிய நிலை. சில பழங்கள் சுவையாக இருந்தன, சில விஷமாக இருக்கலாம் என்ற சந்தேகம் அவனுக்கு இருந்தது. அவன் கவனமாக இருந்தான். காடு அவனுக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுத்தது. அறிவில்லாமல் எதையும் தொடாதே. இரண்டாவது நாளில் அவன் ஒரு பழைய கல் பாதையை கண்டான். அந்த பாதை மனிதர்கள் முன்பு பயன்படுத்தியதற்கான அடையாளமாக இருந்தது. நிச்சயம் இது பொக்கிஷத்துக்கு செல்லும் வழி என்று அவன் நினைத்தான். ஆனால் அந்த பாதை அவனை ஒரு ஆழமான பள்ளத்தாக்கிற்கு அழைத்துச் சென்றது. ஒரே ஒரு தவறான அடியே அவனை முடிவுக்கு கொண்டு செல்லும். அப்போது அவன் புரிந்து கொண்டான், ஆசை கண்களை மூடினால் அழிவு நெருக்கத்தில் இருக்கும். அவன் அங்கே நின்று சிந்தித்தான், திரும்பலாமா இல்லை முன்னேறலாமா? அந்த நிமிடத்தில் அவன் மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. பணத்துக்காக வந்த பயணம் இப்போது தன்னை பற்றிய ஒரு பயணமாக மாறியது. நான் யார்? நான் ஏன் இதை தேடுகிறேன் என்ற கேள்விகள் அவனை துரத்தின. பயணத்தின் மூன்றாவது நாளில் அவன் ஒரு முதியவரைப் போல தோற்றமுள்ள ஒருவரை கண்டான். அந்த மனிதன் காட்டுக்குள் தனியாக வாழ்ந்தான். அவன் உடை பழையது, முகத்தில் அமைதி. அவன் கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி இருந்தது. அந்த ஒளி பணத்தின் ஆசையைப் போல இல்லை, அது அனுபவத்தின் ஒளி. அந்த மனிதன் அவனுக்கு உணவு கொடுத்தான், தண்ணீர் கொடுத்தான். ஆனால் அவர் எதையும் கேட்கவில்லை. அந்த அமைதியே ஒரு பெரிய பாடமாக இருந்தது. சில நேரங்களில் பேசாமல் இருப்பதிலும் அறிவு இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்தான். அந்த இரவு நட்சத்திரங்களின் கீழ் அவன் உறங்கினான். வானத்தை பார்த்து கொண்டே அவன் சிந்தித்தான், பொக்கிஷம் என்றால் என்ன? தங்கமா? அல்லது உயிரோடு திரும்புவதா? அல்லது இந்த காட்டின் ரகசியங்களை புரிந்து கொள்வதா? அடுத்த நாள் அவன் பயணத்தை தொடர்ந்தான். ஆனால் இப்போது அவன் கண்கள் மாறியிருந்தன. முன்பு அவன் பொக்கிஷத்தை தேடினான், இப்போது அவன் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். ஒவ்வொரு மரமும் ஒரு பாடம், ஒவ்வொரு ஆறும் ஒரு அறிவுரை. காடு அவனுக்கு சொல்லியது, இயற்கை எதிரியல்ல, புரியாதவர்களுக்கு மட்டுமே அது ஆபத்து. அவன் ஒரு பழைய குகையை அடைந்தான். அந்த குகையின் உள்ளே ஒரு பெரிய பெட்டி இருந்தது. அது பார்த்தவுடனே அவன் இதய துடிப்பு அதிகரித்தது. இதுதான் பொக்கிஷம் என்ற எண்ணம் அவனை முழுவதும் ஆட்கொண்டது. அந்த பெட்டியை திறந்தபோது அவன் எதிர்பார்த்த தங்கம், வைரம் எதுவும் இல்லை. உள்ளே இருந்தது சில பழைய சுருட்டுகள், கற்களில் செதுக்கிய குறியீடுகள், பழமையான எழுத்துக்கள். முதலில் அவனுக்கு ஏமாற்றம். இத்தனை நாள் பயணம், இத்தனை ஆபத்து, இதற்காகவா? ஆனால் அவன் அந்த எழுத்துக்களை படிக்க ஆரம்பித்தான். அவை பணம் பற்றி பேசவில்லை, அவை வாழ்க்கை பற்றி பேசின. பயம், ஆசை, பொறுமை, அறிவு, நேரம், இவை அனைத்தையும் பற்றி அந்த எழுத்துக்கள் சொன்னது. அந்த நிமிடத்தில் அவன் உணர்ந்தான், உண்மையான பொக்கிஷம் பணமல்ல, அறிவு, அனுபவம், புரிதல். இவைதான் யாராலும் திருட முடியாத பொக்கிஷங்கள். அவன் அந்த குகையிலிருந்து வெளியே வந்தபோது காடு வேறுபட்டதாக தோன்றியது. முன்பு பயமூட்டிய இடம் இப்போது ஒரு ஆசானைப் போல இருந்தது. அவன் வெறும் கையுடன் திரும்பவில்லை, அவன் மனம் நிறைந்திருந்தது. கிராமத்திற்கு திரும்பியபோது மக்கள் அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். பொக்கிஷம் கிடைத்ததா என்று கேட்டார்கள். அவன் புன்னகைத்தான். அந்த புன்னகையில் பெருமை இல்லை, அமைதி இருந்தது. அவன் பணத்தை கொண்டு வரவில்லை, ஆனால் அவன் கொண்டு வந்தது அறிவு.
அந்த அறிவு அவன் வாழ்க்கையை மாற்றியது. அவன் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தான். காட்டை எப்படி மதிக்க வேண்டும், ஆசையை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும், அறிவு எவ்வளவு பெரிய செல்வம் என்பதை கற்றுக் கொடுத்தான். இந்த கதை நமக்கு சொல்வது ஒன்றே: உலகம் முழுவதும் மனிதர்கள் பொக்கிஷங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சிலர் பணத்துக்காக, சிலர் அதிகாரத்துக்காக, சிலர் புகழுக்காக. ஆனால் உண்மையான பொக்கிஷம் எப்போதும் நம்மோடு இருக்கிறது. அதை தேடுவதற்கான பயணம் சில நேரங்களில் காட்டுக்குள் போக வேண்டியதாக இருக்கும். அந்த பயணத்தில் கிடைப்பது பணம் இல்லை என்றாலும் அறிவு கிடைத்தால் அது வாழ்க்கை முழுவதும் ஒளி கொடுக்கும். காட்டில் கிடைத்த பொக்கிஷம் தங்கமல்ல, அறிவு. அதுவே உண்மையான செல்வம்.